தனக்கு நேர்ந்த அவலங்களை ரொம்ப தைரியமாக வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அசோசியேஷனே ராஜினாமா பண்ணிட்டாங்க. அன்னைக்கு பக்தியில் அனுப்பி வைக்கிறாங்க, இன்னைக்கு பணம் புகழுக்கு வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்தது என்ன கேள்வி கேட்பீங்க? என்னை பற்றி கேள்வி கேட்பீங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறக்கெல்லாம் நான் வந்து இங்கே உட்காரல. மலையாள பெண்கள் தைரியமாக வந்து சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணு வேணும், அதுவும் சதையோடு இருந்துட்டா போதும், கதையை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. ப்ரொடியூசர்லேருந்து லைட் பாய் வரைக்கும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு தடையாக இருக்கிறது சாமினா, உன் மதம்னா, உன் ஜாதினா, அது எங்களுக்கு தேவையில்லை. மலையாள சினிமா அம்மா எல்லாத்துக்குமே பிரச்சனைங்க. ஆனால் சமீபத்தில் வர மலையாள சினிமா எல்லாமே கதைகள் ரொம்ப அழகாக இருக்குது. சமீபத்தில் நான் ரொம்ப வியந்து பார்த்த கதை, படத்தோட பேர் நேரு. கதை என்னன்னா, ஒரு கண் தெரியாத பெண்ணை ஒருத்தன் பாலியல் வல்லுறவு செஞ்சிருவான். இதை நீங்கள் எந்த டேர்ம்லையுமே நிரூபிக்கவே முடியாது. மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போனால் இது ஆல்மோஸ்ட் அக்செப்டட் செக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த விஷயம் நடக்கிறப்ப கூட அந்த பெண் பண்ணுற செயல் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அழகாக அந்த கதையை யோசிச்சிருக்காரு அந்த இயக்குனர். அந்த பாதிக்கப்பட்ட கண் தெரியாத பெண் அவங்க ஒரு சிற்ப கலைஞர். அவங்க சிற்பம் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே தொட்டு பார்த்து தான் அந்த சிற்பத்தை செய்வாங்க. நம்ம ஊரில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, தடவி பார்த்துன்னு கூட சொல்லுவாங்க. அவங்கள எப்படியோ ஒன்று அவங்களோட டச்சிங் சென்ஸை வச்சு தான் அவங்க அந்த சிற்பத்தை பண்ணுவாங்க. எது எப்படியோ இந்த கதையை யோசிச்ச இயக்குனரை ரொம்ப பாராட்டணுங்க. நம்ம ஊரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விதின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. அதில் ஒரு கோர்ட் சீனில் ரொம்ப அபத்தமான கேள்வி ஒன்று கேட்பாரு. அந்த வக்கீல் டைகர் தயாநிதி என்ன கேட்பாருன்னா, அந்த ஆணினுடைய கை உங்களோட உடம்புல எந்த பாகத்தில் பட்டுச்சு, அதை படும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? உடனே அந்த பெண் வக்கீல் சகுந்தலை எந்திரிச்சு, ஒரு பெண்ணா இந்த கேள்விக்கு எப்படி அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு பெண் தன்னை ஒரு ஆண் கெடுத்துட்டான்னு இத்தனை பேத்துக்கு மத்தியில் சொல்லும்போது நான் கேட்குற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வின்னு டைகர் தயாநிதி சொல்லுவார். அவ்வளவுதாங்க அன்னைக்கு இருந்த அறிவு. ஒரு பெண்ணை அதுக்கு மேலே கொண்டு போகாம இதோட நிறுத்திடணும் அப்படின்னா இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் அவங்க அழுதுட்டு அமைதியாக இருந்துக்குவாங்க அப்படிங்கிற அறிவு தான் நமக்குமே இருந்துச்சு. ஆனால் இந்த படம் சான்ஸே இல்லைங்க. அதே மாதிரி ஒரு கேள்வி இதுலேயும் வரும். ஒருத்தன் என்னை கெடுத்துட்டான்னு அந்த பெண்ணை கூனி குறுகி போய் உட்கார்ற காலம் இந்த காலம் கிடையாது. இன்னைக்கு சொசைட்டி ஜென்ரேஷன் மாறி இருக்கு, அவங்க வந்து உறக்க சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான வசனத்தை அந்த படத்துல வச்சிருந்தாரு. இது அப்படியே கட் பண்ணோம்னா இந்த பக்கம் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியா ஆடி கிடக்கு. ஒரு நடிகை தனக்கு நேர்ந்த அவலங்களை ரொம்ப தைரியமா வந்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட அசோசியேஷனே ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அந்த அரசாங்கம் கொடுத்த கோஆபரேஷன். ஹேமா அப்படின்னு ஒரு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணிட்டு பாதிக்கப்பட்ட பெண்களை உங்களோட புகாரெல்லாம் கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரமணா படத்தில் வர மாதிரி ஏதோ 1-2 பேர் வருவாங்கன்னு நினைச்சா 15 பேத்துக்கு மேல நிக்கிறாங்க. அந்த அத்தனை பேத்தையும் நம்ம பாராட்டுவோம், வாழ்த்துவோம். நீங்க ஒத்துக்கிட்டு தான் போனீங்க, உங்களோட சம்மதத்தோட தான் நடந்துச்சு, நீங்க எதுக்கு அங்க போனீங்க அப்படிப்பட்ட எந்த கேள்விகளும் இங்க கேட்கக்கூடாது. நோ மீன்ஸ் நோ தான். சினிமாலேயே ஃபேமஸான டயலாக் இதுதான். இதுல இன்னொரு கூடுதலான ஒரு செய்தி சொல்றாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அம்மாவே அனுப்புவாங்கன்னு. இதொன்னும் யோசிச்சு நம்ம குழம்பிக்க வேண்டாங்க. இதை வேணா நம்ம நவீன தேவதாசி முறைன்னு வச்சுக்கலாமா? கடவுளின் பெயரால், ஆண்டவனின் பெயரால், ஆண்டவனுக்காக அப்படின்னு அம்மாங்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. அன்னைக்கு பக்தியில் அனுப்பி வைக்கிறாங்க, இன்னைக்கு பணம் புகழுக்கு வேண்டி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப இந்த அம்மாக்களே இப்படித்தானா அப்படின்னு கேட்டா ஆமாம், அம்மாக்களே இப்படித்தான். ஒரு நடிகையை ஒரு அம்மா இப்படி அனுப்பிச்சு வைக்கிறது தப்பு அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறதும் அதே தான். அவர் வசதியானவர், நல்லா பார்த்துக்குவார், அவ்வளோ சொத்து இருக்குது, அங்கே பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? உடனே யாராச்சும் வந்து திருமணம், பந்தம், புனிதம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன கேள்வி கேட்பீங்க? என்னை பற்றி கேள்வி கேட்பீங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறக்கெல்லாம் நான் வந்து இங்கே உட்காரல. நேரு படத்தில் வந்த மாதிரி தான் ஜென்ரேஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு பெண்கள் சொந்த காலில் நிற்கிறோம். ஒரு பெண்ணாக இருந்தால் இது ஹோலி புக்ஸில் இருக்குது, இது மத நூட்கள் எல்லாத்துலேயும் இருக்குது, பெண்ணாக இப்படித்தான் இருக்கணும், பெண்ணோட புனிதமே இதுதான்.
நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் புண்ணாக்கு வெண்ணெய் எண்ணெய் எல்லாம் இதுதான் அப்படின்னா இது பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கா இல்லை ஆணுக்கும் இருக்கா? ஆணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் பெண்ணுக்கு இது வரைக்கும் இந்த சொசைட்டி என்னென்ன சொல்லிச்சோ அதெல்லாம் இனி நாங்கள் எழுதிக்கிறோம். ஏன்னா என்ன எழுதணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தந்தை பெரியார், எங்கே எழுதணும்னு சொல்லி கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர். இனி நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு நாங்கள் எழுதிக்கிறோம். மலையாள சினிமாவில் வெறும் நேரு படம் மட்டும் இல்லைங்க, ஜெய் 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 ஹே, த கிரேட் இண்டியன் கிச்சன், இந்த மாதிரியான நிறைய படங்கள் இப்போ வரையும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. மலையாள சினிமா பல மாடர்ன் கதைகளை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைய யதார்த்தம் என்ன அப்படிங்கிறது அது எங்களுக்கு சொல்லி கொடுக்குது. ஆனாலும் பழமைவாதம் மலையாள சினிமாவில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. சன் டிவி இன்டர்வியூவில் ஊர்வசி ஒரு ரொம்ப அழகான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. மலையாள பெண்கள் தைரியமாக வந்து சொல்லிட்டாங்க. அவங்க அப்படி வந்து சொன்னதுக்கு காரணம் அந்த சமூகமும் அந்த அரசியலும் அந்த அரசும். தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப அட்வான்ஸாகவே வந்துட்டோம், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பின்தங்கி இருக்கோம். இது சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிறனால தான் இது ஒரு பேசு பொருளாகவே மாறி இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம பேப்பர்லேயும் சினிமா செய்திகள் தான் படித்தோம், மொபைல்லையும் சினிமா செய்திகள் மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம ஒரு ஆடியன்ஸாக சினிமாவை வெறும் சினிமாவை மட்டும் பார்த்தோன்னாலே பல பிரச்சனைகள் முடிஞ்சிடும். அந்த சினிமா நடிகர்களுக்கு கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, மாலை போடுறது, அவங்களுக்கு கீழே நின்று டான்ஸ் ஆடுறது, அது மலமல்லும் தொழிலை போல் அதுவும் ஒரு தொழில் தான். ஆனால் மலமல்றத தொழிலாக நினைக்கிறதே பெரிய தப்பு. ஏன் தப்புனா அது சாதியத்தின் அஸ்திவாரம். இப்போ நான் ஏன் இதை சொன்னேன்னா அந்த இண்டஸ்ட்ரியை அப்படி பார்த்தா போதும் தான் சொல்ல வரேன். இந்த மலமல்லும் வேலையை இந்த மனுஷங்க செய்யாமல் விட்டுட்டா எப்படி சாதி ஒழியுமோ அதே மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியும் அதோட கவர்ச்சிங்கிற இடத்துல இருந்து வெளியே வந்துடும். நம்ம ஒருத்தங்களை வேலைக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எதெல்லாம் வச்சு எடுப்போம்? அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அவங்களோட ஸ்கில்லு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அதெல்லாம் வச்சு தான் எடுப்போம். இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கிறவனுக்கு ஃபிக்ஸட் சேலரி. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது அதுக்கு நேர் ஆப்போசிட்டான இண்டஸ்ட்ரி. ஒரு பொண்ணு வேணும், அதுவும் சதையோடு இருந்துட்டா போதும், கதையை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. ப்ரொடியூசர்லேருந்து லைட் பாய் வரைக்கும் அவ்வளவு. ஏன் காசை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு சினிமாவை பார்க்குறோம்ல ரசிகர்கள், அவங்களையும் சேர்த்து தான். அதனால தான் அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகைகள் மேலே யாருக்கும் மரியாதையே இல்லை. ஏன் மரியாதை இல்லைன்னா, நான் காசு கொடுக்குறேன், எனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணு அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லுவார். நான் உனக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், எனக்கு அது மாதிரி பண்ணுன்னா அவரும் சொல்லுவார். அதே மாதிரி தான் எல்லாரும். இந்த ரசிகர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா கேடு வந்துச்சு? நானும் காசை கொடுத்து தான் பார்க்குறேன், அவ்வளோதாங்க. இவங்களாம் காசு கொடுத்து சினிமாவாக பார்க்குறாங்க. இந்த பணம் இந்த புகழ் எல்லாத்தையும் தாண்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல ஒரு நடிகை, அந்த நடிகைக்கு நீ வாய்ப்பே கிடைக்காது தெரியுமா? இன்னைக்கு காசு கொடுத்து பார்த்த எந்த ரசிகனும் அந்த நடிகையை கொண்டாட போகிறது கிடையாது. தெரியாதா இதுங்களையெல்லாம் பற்றி அப்படின்னு பேசிட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அவன் அடுத்த படத்துக்கு எந்த நடிகை நடிக்கிறாங்க, எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்து தான், அந்த போஸ்டரை பார்த்து தான் உள்ளேயே போவான். அதனால தான் அந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஹேமா கமிட்டி வெறும் சினிமா இண்டஸ்ட்ரீஸோடு நின்றக்கூடாதுங்க. இங்கே கட்டணம் கட்டுற பெண்களுக்கும் டாய்லெட் இல்லை, பாலம் கட்டுற பெண்களுக்கு கூட பேடை மாற்ற முடியாது. காவல்துறை எடுத்துக்கிட்டா ஒரு படி மேலே போய் இன்னும் கஷ்டப்படுறாங்க. ஜவுளி கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு, இங்கெல்லாம் வேலை பார்க்குற பிள்ளைங்களை போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு பாத்ரூம் இருக்குது, ஆனால் போக முடியுமான்னு தான் தெரியல. இன்னும் எத்தனை காலத்துக்கு பெண்களை போக பொருளாகவே பார்த்துட்டு இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த சாமி சாதி மதம் இதெல்லாம் அழிஞ்சிட்டா இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துருமா? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு தடையாக இருக்கிறது சாமினா, உன் மதம்னா, உன் ஜாதினா, உன்னோட சிந்தனையாகவே இருந்தாலும் அது இனி எங்களுக்கு தேவையில்லை. நாம் இனி நமக்கான சமூகத்தை உருவாக்குவோம். அங்கே நிறைய ஆண்கள் இருக்காங்க. அம்பேத்கர், பெரியார்னு கார்ல் மார்க்ஸ் வரையும் படித்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. இனி நம்ம புதிய சமூகத்தை அம்பேத்கர் வழியில் படைப்போம், எல்லாத்தையும் படிக்க வைப்போம். உண்மையாகவே ஆண்கள் பரிதாபத்திற்குரிய ஜீவன்கள் தான். எங்கள் மதிவதனி தோழர் சொன்ன மாதிரி அவனை மொரடன்னு சொல்லி மொரடனாவே வளர்த்தி வச்சிட்டீங்க. சின்ஸ் அவனுக்கு எந்த சுய சிந்தனையும் இல்லாமல் வளர்த்தி வச்சிட்டீங்க. இந்த பொது புத்தி என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதெல்லாம் தான் அவன் புத்தியாக இருக்குது. மாற்றுவோம், மாறுங்கள். நன்றி, வணக்கம்.